ஜகாதியந்தங்களும் விளங்கும் ஞான வித்துக்களாக முளையடச் செய்து தேவதர்வன வளர்த்து முன்னு பின்னு காலங்கள் தோறும் கூடவே நம்மை பிரித்து சுத்தாவிகளாக கூட்டிக் கொண்டு வந்திருக்கும் நம்முடைய வித்து நாயகம் ஆதிபிதாவாகிய மெய்வெளிச்சாலை ஆண்டவர்களாகிய எங்கள் கதிபாத்திர நிதியரே, அதிநுட்ப நுண்ணிய நுணுகிய மதியரே, ஜனக்கூட்டங்களின் ஆரபாரம் போன்றும் பெருக்கமாக ஓடிப்பாய்ந்து விழும் ஜலவீழ்ச்சியின் இறைச்சலை போன் கூபுங்குரல் பேசும் மேவும் தொனி ஓசையரே, தீயரி போன்றாடை அலங்கார பிழியரே, கற்பாறை மலையின் மீது பணியுகுத்து உறைந்தன போன் மெல்லிய பஞ்சிலை போன்ற நிறத்தினையுடைய தலையின் உடைவிளங்கும் சிகையரே, மெல்லிய மினுகிய திருமேனியரே, உடுக்கு சங்கு முத்தாளங்க தடங்கை அலங்காரராகிய எங்களுடைய தேவாதி தேவா திருவையாராம் திருவரங்கதிரு கைலாசவாசாம் தீன்குலத்திலகநாயகாம் தேவ பரமண்டலத்தின் பிதாவே, திரண்டு அனைத்தும் ஒன்றாக வந்த எங்களுடைய மெய்வழி குல தெய்வமே, உங்களுடைய செந்தாமரை மலர்பாதம் பொற்பாதம் திருப்பாதம் போற்றி போற்றி போற்றி. முத்திபூர்ணம். மெய்யாகவே சதுருகம் கோடி கால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூல மந்திர நிரூபிக மகான்மீராக யுகவான் சாலை ஆண்டவர்களே முத்திபாலிப்பு. தவ தீபாதிவனத்தின் ஈசான்ய தளத்தே செம்பவள சோடடியின் இருவார குகை கருவறையிலிருந்து நாம் வெளியாகிய நாளையிலே தீட்டு துடக்கு ஒன்றும் இல்லாமலும் மகா பரிசுத்தத்துடனே மகா தெய்வாலங்கார வாசத்துடனே என்றும் தொடர்புடைய தொப்புள் கொடி அறுக்காமலும் அசுத்தங்களையும் அவமானங்களையும் தரித்திரியங்களையும் போக்கிவிடுகின்ற மகா சுத்தம் மகாமானம் மகா சிறப்பும் மகா வாக்கும் மகா வலிமையும் நிறைந்த பெருங்களஞ்சியமாக வந்து பிறந்து இங்கு மெய்வழிக்குல மக்களுக்கும் மற்றும் இந்த மெய்வழியை பின்தொடர்ந்து அதனுடைய முத்தி அருட்செயலை பருக வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்க நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தவ தீபாதிவனத்தின் ஈசான்ய தலம் என்பது என்னன்னா, அதாவது இந்த உலகத்துல பிரசவன் தெய்வம் அந்த வாக்கியத்தில் சொன்னாங்க பிரசவம்ன்றது. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, முதல் அங்க தொப்புள் கூடி அறுக்கணும். எங்க அந்த பிரசவத்துல தொப்புள் கூடி அறுத்தாதான் தாயும் பிள்ளையும் பழைப்பாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, என்றும் தொப்புள் கூடி அறுக்காமலும்னாங்க. அப்ப நம்ம தகுதியை தெய்வம் சொல்றாங்க. மெய்வெளியில வந்துட்டு நம்ம தகுதி எப்படி இருக்கணும்னா, மகா சுத்தம் மகா மானம் மகா சீரும் மகா சிறப்பும் மகா வாக்கும் மகா வலிமையும் மகா காலங்களும் நிரம்பிய பெருங்களஞ்சியமாக வந்து பிறந்த என்ற கூட்டு மறுபிறப்பு பிறவியரே நாங்க. அப்ப இது அனைத்தும் நமக்குள்ள பலத்து நம்ம கொண்டு வர்றதுக்காக தான் தெய்வத்தை நம்ம அந்த தேர்வு உருவத்துல வைக்கிறாங்க. அதனால நான் அதை எடுத்து எப்பயுமே நான் பிறவியருக்கு நமஸ்காரம் சொல்லும் போது அவங்க இதுல இருந்து எடுத்து நம்ம சொல்றோம். இந்த பாவு சத்திரத்துக்கு ஐயப்பண்ண ஒரு 6 மாசமா கூட்டிக்கிட்டு அந்த நாங்களும் வெவ்வேறு இடம் போனதுனால வரவும் இல்லை. அப்ப நான் அப்பயே கேட்டேன், எங்களுக்கு வேணும் 1 மணி நேரம் டைம் வேணும் அப்படின்னு. இல்ல இங்க எல்லாம் ஒரே டைம் தான், எல்லாருக்கும் என்ன டைமோ அந்த டைம் தான் அப்படின்னாரு. சரி அதுக்குள்ள நாங்க பாத்துக்கிறேன், அதுக்குள்ள கரெக்ட் பண்ணி அது நம்ம மக்களுக்கு என்ன நம்ம தெய்வ வாக்க நம்ம எடுத்து கொடுக்குறோம். அதுக்கான ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம்னா அதுல இருந்து நம்ம எந்த அளவுக்கு கொண்டு வரணுமோ அந்த அளவுக்கு கொண்டு வரதுக்காக நான் டைம் சொல்லியிருந்தேன். 40 நிமிஷம் சொல்லியிருக்காங்க. அதனால 40 நிமிஷத்துக்குள்ள எந்த அளவுக்கு நம்ம அந்த தெய்வீகத்தினுடைய அந்த அருட்மாட்சியை நாம் பேச அதை நாங்கள் இங்கே வெளிப்படுத்துகிறோம். மெய்வழிச்சாலைக்கு ஒரு ஊருக்கு பேர் என்ன, ஊரான ஊர் உயிர் பயிரேற்றும் ஊர் அப்படின்னாங்க. தெய்வம் ஒளியாடால குறிப்பிடுவாங்க. உயிருக்கு மேலான தௌலத்து இந்த உலகத்துல என்ன இருக்கு? உயிருக்கு மேலான தௌலத்தை விட இந்த உலகத்துல வேற என்ன இருக்குது? எதுவுமே கிடையாது. அப்ப உயிர் தான் முக்கியம்.
அதனால்தான் இதுக்கு ஊரான ஊர் உயிர் பயிரேற்றும், அதான் மெய்ன்னு வச்சாங்க. முதல் வந்து என்னன்னா மெய்வெளிச்சாலை அப்படின்னு வச்சாங்க. அதுக்கு பேரே வந்து இது ஊரான ஊர் உயிர் பயிரேற்றும் ஊர். இது மெய்வெளிச்சாலை என்ற நாமம் புரிந்து எல்லாமே அதுக்கு சட்ட திட்டங்கள் கூட அந்த வேற வெளி உலகத்துல இல்லாத ஒரு முறைகள். இப்ப திருமணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம திருமணம் மாதிரி எங்கேயாவது இருக்குதா? நம்ம சாலை முறைப்படி உள்ள திருமணம் உலகத்துல எங்கேயாவது நடக்குமா? அதுலயும் இறைவனுடைய இதுதான் வரும். குருவை போன்றி குடியோங்கி வாழ்கிறேன்றாங்க. அங்கேயும் குரு தான். எல்லா இடத்துலயும் அந்த குருவை போற்றி நீ இருந்து அந்த மெய்ஞான வாழ்வை அடைய வேண்டும் என்பதுதான் அந்த குருவுடைய திட்டம்ன்றாங்க. அப்ப ஜீவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும்ல, வாழ்வு இருக்கும்ல, அப்படி வரலாறு இருக்கும்ல. அதாவது இப்ப தூளத்துக்கு வரலாறு இருக்குது. இப்ப அண்ணன் எடுத்துக்கிட்டு அண்ணன் அப்பா யாரு, அவங்க தாத்தா யாருன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க சொல்லலாம். செட்டியார்கள்லாம் 10 எல்லாம் வச்சிருப்பாங்க. நீங்க காரைக்குடி பக்கத்து போனீங்கன்னா இப்ப நமக்கே எங்க தாத்தா யாருன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எங்க அப்பா சாலைக்கு 67 வந்துட்டாரு, எங்க தாத்தா 43 வந்துட்டாரு. அதனால அவங்க அவங்க அப்பாவுக்கு நமக்கு தெரியாது. எங்க தாத்தாவே எனக்கு தெரியாது. ஆனாலும் இந்த பெரிய குடும்பத்துக்கெல்லாம் நீங்க 5 அப்பா எல்லாம் பார்ப்பாங்க, தாத்தா தாத்தா தாத்தான்னு. அப்ப ஜீவனுக்கு ஒரு வாழ்க்கை வரலாறு இருக்குன்றாங்க. அதான் தெய்வம் முத ஆரம்பத்தில் எடுக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, ஜீவன் வந்து எங்க இருந்தது, இது எங்க இருந்து வந்தது, இது உன்னுடைய நீ இந்த தூளம் பெற்றுகையே, இந்த தூளம் எங்க இருந்து உனக்கு அளிக்கப்பட்டது, நீ இறைவனிடத்தில் எதை கேட்டாய், உனக்கு எதனால் அளிக்கப்பட்டது அப்படின்றத ஆரம்பத்துல எடுக்கிறாங்க. அதுல தெய்வம் என்ன பண்றாங்கன்னா முத அவங்க ஆரம்பிக்கும் போது திருப்பத்தூர் தான் ஆரம்பிக்கிறாங்க. அங்கே என்ன சொல்றாங்க, நீ தனியா என்ன ஒதுக்கிடாத, உன்னில் ஒருவராக வச்சுக்கன்ட்டாங்க. ஆரம்பத்துல தேவனை கொடுத்தாங்க. உன் குடும்பத்துல ஒரு கல்யாணம் ஒரு அனுபவஸ்தால் இருந்து உன்னை கொட்டிக்கிட்டு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்படி என்ன தனியா ஒதுக்கி வச்சுட்டு நீ பாட்டுக்கு ஒதுங்கி போயிடாத, நான் உன்னில் ஒருத்தர் தான், நான் தான் நீ தான் அப்படின்றாங்க. ஆரம்பிக்கும் என்ன வைக்கிறான், ஏ கலியுகத்தில் நின்று கொண்டிருக்கும் பிறவியரே அக்களி அபாவினன். நம்ம எப்படி இருக்கோம் இப்ப, நம்ம இப்ப சாலைக்குள்ள போய் இந்த தெய்வத்தில் இருக்கும் போது நம்ம நிலப்பில இருப்போம். ஆனா அது கொஞ்சம் அந்த இடம் வெளியே மாறினோம்னா நேச பார்த்த பழக்கத்துல போயிடுறோம். இதைதான் தெய்வம் ஆரம்பத்துல வைக்கிறாங்க. அன்னைக்கு திருப்பத்தூர்ல மட்டும் இல்ல, இன்னைக்கு அதுதான் இறைவனுடைய வாக்கியம். என்றைக்கும் ஒரே கொள்கையுடையதான். அதான் அன்னைக்கு திருப்பத்தூர்ல பேசினாங்க, இன்னைக்கு இல்ல நினைக்கூடாது, இன்னைக்கு அதுதான். அதனால நமக்கே கொடுக்குறாங்க, ஏ கலியுகத்தில் நின்று கொண்டிருக்கும் பிறவியரே அக்களி அவாவின் நேசபாத பழக்கத்தால் என்னை யாரோ எவரோ என்று எண்ணி நாடினா போலே பூசிக்கொண்டிருக்கும் தலைவரே, எம்மை உம்முடைய அண்ணன் தம்பி மனைவி மக்களில் ஒருவராக எண்ணவே சோதரேன்ட்டாங்க. குடும்பத்தில் இருக்க அதையே நினைச்சுக்க, ஒருவராக எண்ணவே இனிய பிறவியரே. நாம் எல்லாம் அவங்க வந்து எல்லாம் பெற்று மரணத்தை வென்று அவங்க வந்து எல்லை கடந்து போயிட்டாங்க. ஆனால் மக்களுக்கு வந்துட்டாங்கல்ல, மக்களுக்கு இறங்கி வந்ததுனால அவங்க திரும்ப என்ன நாமெல்லாம் வச்சுக்கிட்டாங்க. அவங்க எல்லை கடந்துட்டாங்க. இருந்தாலும் இவனுக்கு வந்து பயிலை நம்பி வாழும் ஜனங்கள், மக்கள் பயிலை நம்பி வாழும் ஜனங்கள். அப்ப இவனுக்கு கீழே இறங்கி வந்தாதான் இவனை எடுத்துக்குவான்றதுக்கு தான் என்ன சொன்னாங்க, நாமெல்லாம் முன்னே இருந்து வந்த வழி வரலாறு. நான் மேல இருந்து குதிச்சா வந்துட்டேன், நானும் உன்ன போலதான் வந்தேன், ஒரு தாயோட வயிற்றுல போயிட்டு தான் இந்த பூமிக்கு வந்தேன், எனக்கு அப்பா பேர் இருக்குது, ஆனா என்ன என்கிட்ட இருக்கணும்ன்றது கேக்குறாங்க. அப்ப நாமெல்லாம் முன்னே எல்லாருக்கும் ஒரே வழிதான், ஜீவனுக்கு ஒரே வழி. அது எப்படி வந்துச்சு அப்படின்றாங்க, நாமெல்லாம் ஜீவதேக வைப்பெனும் அந்த ரோஸ்மீதா கூடைய காலம் தாங்க. நம்முடைய ஜீவன் எங்க இருந்து இருக்குது, காலம் கடந்த காலம். நம்ம இப்ப இந்த பூமியில தூளம் எடுத்துக்கணுமே தவிர இதுக்கு ஜீவனுக்கு இது எங்கெங்கோ இருந்து இது அடிப்படையில இருந்து இந்த ரோஸ்மீதா கூடைய காலமாக எப்படி இருந்தோம், மயூர கவன துவச மௌன ரக பிரகாச பிரம்மஸ்த கூட கமல சயனாதி உலா உமா மாமனத்து ஆடலங்கார நடன யுகாந்த வைப்புநிதி பதிப்பாடி கோலத்தில் அங்கே. ஜீவன் எப்படி இருந்திருக்குது, பதிப்பாடி கோலத்தில் அங்கே மௌன நிச்சலாதி மந்திராவக வித்வக்கனி நிசபச்சிர சிரவத்தன ஜீவாவிச்சட ஈசனாவே இருந்துச்சு. நீதான் ஈசன் அப்படின்றாங்க. மணி ஈசன் நீதான், ஈசனா இருந்த உன்ன என்கிட்ட வந்து கேட்ட இறைவனிடத்தில் எனக்கு ஒரு தூரம் கொடுங்களேன், நான் இறைவனை அறியணும் எப்படியாவது. நம்ம மட்டும் கிடையாது, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனுவுக்கும் இந்த கடமைன்னாங்க. தெய்வத்துக்கான கடமை வந்திருக்குது, தெய்வத்துக்கான கடமை. தேவன் நான் உன்ன போலதான் பிறந்து வந்தேன், எனக்கு அப்படியே மேல இருந்து ஞானம் இறங்கிடுச்சா, நான் உடல் பொருள் ஆவியை என்னுடைய ஆசான் கிட்ட தத்தம் பண்ணி அதுக்கு பிறகு எனக்கு கைவரவானது. அப்ப கூட நான் அவங்களோட இருக்க போன நினைச்சேன், ஆனா என்னுடைய ஆசான் தான் மக்களுக்கு தான் நீ வந்திருக்க, நீ அங்க சென்று வா அப்படின்றதுக்கு என்ன பிரிச்சு விட்டாங்க. அதனால உன்னிடத்தில் வந்தேன்னாங்க, இதனாலதான் நான் உன்னிடத்தில் வந்தேன். அப்ப நீ தான் ஈசன்னாங்க. அந்த மனு ஈசனாக இருந்த போது அப்ப என்ன பண்ணாங்க, ஓ நிலமலம்பல சலன விரக வெறி விகார விரைபாபு சூளை குய புடமிடு முடவர் இருவரால். நம்ம இந்த தூளத்து வந்தமே இது முடப்பிறப்புனாங்க, இது அழிபிறப்பு. அந்த பிறப்பு என்ன சொன்னாங்க, என்றும் தொப்பல் கூட இருக்காம. இது என்ன சொல்லிட்டாங்க,
இது முடப்பிறப்பு. நானும் அதுதான், கர்த்தர்களும் அதுதான். அந்த பிறப்புலதான் கர்த்தர்களும் வராங்க. ஆனா வந்த பிறகு அவங்க அந்த வயது வரும்பொழுது அவர்களுக்கு அந்த இதை பெற்று அப்புறம் தான் இந்த மீண்டும் உலகத்துக்கு வராங்கன்றாங்க. அப்ப இதை எப்படி வந்தோம்னா, அந்த முடவர் இருவரால் வழி வரும் ஓர் அழிகருவரையில் அடைத்து, எல்லாரும் அதான் ஓர் அழிகருவரையில் அடைத்து மனுஷதல வடிவெடுத்து இரவு கலந்து சந்திர சூரியால் ஓடிக்கொண்டிருக்கும் இப்பெரிய மண்ணூர் உலகிலே என்னை போலவே வந்து பிறந்து நிறைந்திருக்கும் எனது உடலுக்கு ஒத்த பிறவியரே, மேலும் உனக்கு வயது இருந்ததின் பிரயோசனமாகிய, நமக்கு வயது கொடுத்துருக்காங்களா? எதுக்கு வயது கொடுத்தது? இந்த உலகத்தினுடைய இருக்கா? தெய்வம் மொழிநாடாவை குறிப்பிடுவாங்க, வயிற்று பாட்டுக்காக மனுஷனை பறிச்சிருப்பாங்க. யானையெல்லாம் பெருசு பெருசா இருக்குது, 5 பேர் உள்ள போய் உட்காந்துக்கலாம், அது இல்லாத சாப்பாடு நீ சாப்பிட்டுற அப்படின்னு கேக்குறாங்களா இல்லையா? யானை இப்ப பெரிய யானை இருக்குது, நம்ம 5 பேர் உட்காரலாம் உள்ள வயிற்றுல. அது என்னைக்கு கவலைப்பட்டது இல்ல, எனக்கு உணவு வேணும், எனக்கு சாப்பாடு பிரச்சனை இருக்குது. அது மாதிரி தேவன் சொல்றாங்க. அதெல்லாம் அப்படிலாம் அதெல்லாம் நினைக்கவே இல்லையே. தாவரம் அங்கிருந்து 1 இன்ச்சு நகர்றது இல்ல, தனக்கு வேண்டிய உணவு எடுத்து சாப்பிடுது. 1 கிலோமீட்டர் வரையும் வளருது ஆலமரம் போது, அதுவும் நினைக்கிறது இல்ல. இவன் இம்முட்டுக்கான வயிற்றை வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் உணவு பிரச்சனை, பொருளாதாரம், உணவு பிரச்சனை, பொருளாதாரம், ஐய காயத்தெல்லாம் முன்னாக்கி போட்டான்டா அப்படின்றாங்க. உங்க சொல்றாங்களா இல்லையா? அப்ப நினைச்சு பார்க்கணும், இதுக்காக வந்தவங்களா இல்ல, எதுக்கு வந்த? உனக்கு வயசு எதுக்கு கொடுத்தது? மேலும் உனக்கு வயதின் பிரயோசனமாகிய பேரருள் புராதனமாகிய என் மெய்யிசை இச்சை உன்னுக்குள் வைத்து படைக்க பெற்றிருக்கின்ற சகோதரனே, அப்படி இல்லாவிட்டால் நான் பேசி வருகின்ற வீதி, மூளை, முடுக்கு, முச்சந்தி, நடசாலை, திண்ணைக்கோடுகளில் நின்று கேட்க வந்திருக்க மாட்டாயே. ஆனதினாலேதான் நீ கேள் என் சொல்லை. அழியாத, எதுக்கு வந்தோம்னா அழியாத ஜீவே சத்தகை வாழ்வின் மெஞ்ஞானியாகவே உன்னை ஆக்கவே வந்திருக்கின்றேன். ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்? நீ என் சொற்படி பொருளாதவனா இருக்கணும். நான் சில சட்ட திட்டம்லாம் வச்சிருக்கேன், அதுக்கு நடந்தா போதும். உன்னவன் என்ன போல உடல் பொருளாவை தத்தம் பண்ணிட்டு நீ ஆசான் முன்னாடி 12 வருஷம் இருந்து அப்படியெல்லாம் நீ ஒண்ணும் போக தேவையில்ல. என் சொற்படி பொருளாதவன் ஆகிவிட்டால் போதும், உன்னை நான் மெய்யாகவே மெய்யாக்கி விடுவேன் அப்படின்னாங்க. ஆனா நம்ம அப்படி இருக்கமா? இருக்கிறது இல்ல. நம்ம என்னன்னா இதுலயும் அதுலயும் மாறி மாறி வளைக்க இழுப்பும் பறிப்புமா மாதிரி இதாகிறது. அப்பா உன் வயது வானில் அவன் லாபகர வசந்த காலம். இந்த தொழில் எடுத்துக்கிட்டீங்கன்னா உலக தொழில 2மே இருக்கும், லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும். ஆனா என்னுடைய இதுல என்ன சொல்லிட்டாங்க, என்னுடைய இதுல நஷ்டம் என்பதே கிடையாது. இதாகிறது அப்பா உன் வயது வானாளிலே வைத்து நான் ஒரு பெரு நிஜ நிதி லாபகர வசந்த காலம் கொண்டு வந்திருக்கின்றேன். வேணும் என்றால் வா, இல்லாவிட்டால் போ என்றுதான் சொல்லுவேன் பிறவியரே. ஆனால் ஒரே ஒரு காரியம் மகா முக்கியமானதா இருக்கிறது. அப்ப முக்கியம்னா எவ்வளவு சொல்றாங்க? மகா முக்கியம், அதுதான் நீ வந்ததே அதுதான் அப்படின்றாங்க. மகா முக்கியமானதா இருக்கிறது. சாயங்காலம் ஆட்சி என்று போய்விடாதபடி கொஞ்ச நேரம் நில்லுங்கள், இது வெகு முக்கியம், கவனித்து கேள். அதாவது நீ என்ன தெரியுமா? நம்மளோ கேட்கிறாங்க தெய்வம், நீ என்ன தெரியுமா? நீ யார்? இம்மண்ணுலகிலே நீ சிரஞ்சீவி பட்டம் பெறுவதற்கான கை முதல் ஆட்சி வரம் பெற்று வந்தவன். ஆனா வந்து என்ன பண்ணோம்? இங்கு வந்ததன் பின் எவனவன் பேச்சையோ கேட்டு அற்ப பட்டம் பெற அவஸ்தைப்பட்டு அலைகின்றாய். கலெக்டரே இருக்கட்டும், சாப்பாட்டுக்கு எங்க போனோம்? தெய்வம் சொல்லுவாங்க, உழவன் கட்ட தான் கேட்கணும். பணத்தை எடுத்து சாப்பிட முடியுமா? 1 லட்சம் சம்பளம் வாங்குறாரு கலெக்டர், அவருக்கு எங்க உணவுக்கு எங்க போனோம்? உழவன் கட்ட போய் கேட்க. அதுக்கு படிப்பு தேவையில்லையே. உழவனுக்கு எங்க படிப்பு தேவையா? இது தேவையே கிடையாது. அப்ப அப்படிப்பட்டதாச்சு நீ மண்ணுலகுன்னு சிரஞ்சீவி பட்டம், உனக்கு பட்டம் வந்து சிரஞ்சீவி பட்டம் கொடுக்குறேன்ட்டாங்க. நீ போய் இந்த அற்ப பட்டம் பெற அவஸ்தைப்பட்டலைந்தாய், இது உனக்கே தெரியும். அன்றையும் நீ கணக்கற்ற உலகம் புகுந்து அதற்கு அதிபதியாக நின்று ஆள வந்தவன். அதை தள்ளி வைத்துவிட்டு இங்க சழக்க களியன். எதனால நமக்கு இந்த இது ஏற்படுதுன்னா, இந்த சழக்க களியன் பழக்கத்தில் புழங்கி 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 விளக்கற்ற சஞ்சலம் நிறைந்த இருள் உலகம் பூந்தாள போகின்றாய் உஜார். இது அல்லாமலும் நீ தேவ சிரேஷ்டன். நீ இந்த தூளத்துக்கு சிரேஷ்டம், சொந்தம் பந்தம், இந்த காரணங்கள் மாமா இதுக்கு வரல. நீ என்ன யாருக்கு சிரேஷ்டன்? தேவனுக்கு சிரேஷ்டனாக வந்தவன். நீ தேவ சிரேஷ்டனாக வந்தவன். அதை தள்ளி வைத்து விட்டு மேலும் அது நம்மாலே முடியுமா என்னும் வார்த்தை விளம்பிக் கொண்டு அறிந்த யோகியனை போல் அறியாத குறுக்கள் மலை உகந்து பின்பற்றி அழைகின்றாய். நீ யமன்பதி கடந்து வீர குண்டேறி விளங்க வந்தவன். அப்புறம் எதுக்கு வந்த? நம்ம யமன்பதி கடந்து வீர குண்டேறி விளங்க வந்தவன். தூங்க குழிக்குள்ளே பேடித்தனத்தை பாதுகாக்கின்றவனாக இருக்கின்றாய். உலக பெரிய பிறவியரே, நீ உலகம் எப்படி இருக்குது? வாயர்ட்ட பயங்குழி சேட்டை.
உலகம் இன்னைக்கு எப்படி ஓடிக்கிட்டு இருக்குது? தெய்வம் அந்த காலத்துல அழிகழி பருவம் 1930 எழுதுனாங்க. 30லயே இந்த கலியுகத்தை பத்தி இப்படி எழுதிட்டு போனாங்க. இவ்வளவு மோசம், குரு துரோகம், அடிமை துரோகம் எல்லாம் வந்திருக்கு. இன்னைக்கு எவ்வளவு வந்துருச்சு? அதான் 100 ஆண்டு வந்தாச்சு. தெய்வம் சொன்ன நாள்ல இருந்து 100 ஆண்டு கடக்க போகுது. இன்னும் 5 வருஷம் வந்துச்சுன்னா 100 ஆண்டு அழிகழி பருவம் ஏற்றி. இன்னைக்கு எப்படி இருக்கும்? வானுயர்ந்த பாவம். நாங்க தான் பாட்டு என்ன சொன்னாங்க, பாட்டாக்கிட்ட தெய்வம் கேட்கற போது நீங்க சொன்னீங்க வானுயர்ந்த பாவம். வானுயர்ந்த பாவம் கீழே வந்து திரும்பி தொட்டு கீழே வர அளவுக்கு பாவம் ஏறி போச்சுட்டாங்க. இந்த பூமி எப்படி ஆகி போச்சு? வானுயர்ந்த பாவம் வளர்ந்த கலியுலகில் தனித்து வழி நடக்க தாங்களினால் வைத்திருந்து வைத்தனையே எந்த அளவில் வானரசை எந்தப்பான்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு இப்ப என்ன இருக்குது? வாயரட்டை, பயங்கொலி, சேட்டை. எங்கும் ஒரு இடம் கிடையாது. எல்லா ஊர்லயும் எங்கும் மலிவா மலிந்து கிடக்கிற இப்பெருந்திரளான கூட்டத்திற்குள் நாமும் புகுந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடவே கூடாது. இது எல்லாருக்கும் எண்ணத்துல இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு உள்ள இந்த உலகத்துடைய சூழ்நிலை இதுவே என்ன சொல்றான்? அணுகுண்டு தான். இந்த செல் என்ன சொல்றான்? நீ அணுகுண்டு தனியா போக தேவையில்ல, இதுவே ஒரு அணுகுண்டு தான், இது உன்னை கெடுக்கிறதுக்கு ஒண்ணு போதும் அப்படின்றான். இதுக்கு ஏன்னா இப்ப ஒரு ட்ரெயின்ல வரையினா ஒரு காலத்துல நம்ம ட்ரெயின்ல என்ன பண்ணுவோம்? பக்கத்து ஆளுகிட்ட கதை பேசிட்டு வருவோம். உங்க சரித்திரம் என்ன, எங்க சரித்திரம். இன்னைக்கு என்ன ஆச்சு? தள்ளிக்கிட்டு போகுது. அதாவது இறைவன் கிட்ட இருந்து தன்னுடைய உறவை தள்ளிக்கிட்டான். அதனால யாரும் முகம் கொடுத்து பேசுறது இல்ல. ஒரு 108 சீட்டு உள்ள ஒரு கோச்ல 100 பேர் இந்த செல்ல தான் தள்ளிக்கிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு தனிமைப்படுத்திடுச்சு, மக்களை தனிமைப்படுத்தி. குழந்தைக்கு இது கொடுத்தாலும் சோறு சாப்பிடுது. உணவு என்னும் போது இறைவனுடைய நினைவுல உணவு உணவுன்றாங்க. ஏன்னா இறைவனுடைய படைப்பை நீ உபயோகிக்கிறாய், அது இறைவனுடைய எண்ணத்தோடு தான் நீ உணவு உட்கொள்ள வேண்டும்ன்றாங்க. ஆனா என்ன ஆகி போச்சு? செல்ல கொடுத்தாலும் குழந்தையே சாப்பிடுது. அது மாதிரி இருக்குது. அது போல இன்னைக்கு அது மாதிரி உலகமானது மிக மோசமான. அதான் வாயரட்ட பயங்கொலி சேட்டைனாங்க. தெய்வம் என்ன சொன்னாங்கன்னா, வாயரட்ட பயங்கொலி சேட்டை எங்கும் மலிவா மலிந்துடுச்சு. அப்ப அப்படிப்பட்ட இடத்துல நீயும் இருக்கிறாயின்றாங்க. அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றாங்க. இப்ப நம்ம உயிருக்கு வருவோம். இப்ப உயிர் இப்ப அது அன்பழகன் தான் பேசினது. இப்ப நம்ம வாக்கியம் வச்சுமே அதுல என்ன பின்னாடி வரும்? அன்பழகனும் எல்லாத்தையும் தெய்வ சங்கம் நேர்ந்து கூட்டிட்டு வர்றாரு சாலைக்கு. அன்பழகன், சத்தியவாணி முத்து, அன்பில் தர்மலிங்கம், இவங்கெல்லாம் திமுக பெரிய பெரிய ஆளுங்க. இவங்களும் அங்க இருந்தவங்க தான். யாரு? சங்கம் நேர்ந்தாரு, புவானி குடியேந்தாரு, இவங்க எல்லாம் அங்க இருந்தாங்க. என்னையா இப்படி போய் இவரு காட்டுக்குள்ள போய் அடங்கி ஒடங்கி மடங்கி கிடக்குறீங்களே, யாரோ விட்டுட்டு அடிமையா போயிட்டீங்களாமே, எப்படி இருந்தீங்க? இப்படி போய் ஒரு காட்டுக்குள்ள போய் மக்களுக்கு தொண்டும் சேவையும் செய்யாம, மக்களுக்கு தொண்டும் சேவையும் செய்யாம இப்படி அடங்கி ஒடங்கி மடங்கி கிடக்குறீங்களாமே. அப்புறம் அவர் சொன்னாராம், வாங்க எங்க ஊருக்கு வாங்க, தொண்டும் சேவையும் என்னன்றத எங்க தெய்வம் சொல்லுவாங்க அப்படின்னாங்க. எங்க தொண்டும் சேவைன்றது என்ன? நீ என்ன செய்ய போற? தெய்வம் அதை கேக்குறாங்க. நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்றேன், உணவு ஊட்ட, நீ எடுத்து ஊட்ட போறியா? நீ என்ன தொண்டும் சேவை? யார் தனக்கு தன்னுடைய ஜீவனுக்கு தொண்டும் சேவை, அதுதான் சேவைன்னு சொன்னாங்களே தவிர எங்கேயும் தொண்டும் சேவையும் ஒன்றும் சொல்லவே இல்லை. அது ஒரு இரக்கம். அது நம்ம இப்ப உள்ளவங்களுக்கு பண்றது. அது இதுதான் தொண்டும் சேவைன்னா அப்ப ஜீவன் எதுக்கு கொடுத்தது உனக்கு? அப்ப மிருகமெல்லாம் தொண்டும் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்குதா? அதுல பெரிய பெரிய வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்குதே. அப்புறம் தெய்வம் அதை தான் இங்க கொம்புக்குறாங்க. மேலும் உலகத்துக்கு பரோபகார நன்மை செய்கிறேன் என்ற வேலை வெற்றி செயல்கள் நாங்க ஒருத்தர் இந்த அரசியல் அது இதுன்னு இருக்கும்போது என்னன்னா அதை என்ன சொல்லிட்டாங்க? ஒரே அடிச்சுட்டாங்க. மேலும் உலகத்துக்கு பரோபகார நன்மை செய்கிறேன் என்ற வேலை வெற்றி செயல்கள் பூர்த்தியாகாத அரைகுறையாக இருக்கிறது. அதை முடிவுக்கு கொண்டு வருகிறதானது மகா அவசியமான பரோபகார கைங்கரியம் என்று நீ முழக்கிக் கொண்டு அல்லோலமாக அழறி விருத்திக்கிட்டு இருப்பினும் நீ செய்யற தொண்டும் சேவை உன்னால் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுது. அதுக்கு என்ன பண்ணுவ? நீ தொண்டும் சேவை செய்யறேன்னு சொல்லல, உன்னுடைய உயிர் பற்றி நீ எங்க தொண்டும் சேவை எப்படி செய்வ? அது எப்பயும் செய்யறதாச்ச. ஆமா, அழறி விருத்திக்கிட்டு இருப்பினும் உயிரானது உன் தனது உபகரிப்பினை கவனிக்காமலும் இப்பேற்பட்ட உன்னை கூட சரி பண்ணி சட்டை பண்ணாமலும் எழுந்து பிரிந்து புறப்பட்டு போய்விடுகிறது என்பதை நன்றாய் நிச்சயமாய் நீங்கள் எல்லோரும் தெரிந்திருக்கின்றவர்கள். ஆதலினாலேதான் கைதேர்ந்த வல்ல பண்டிதர் என்று சொல்வோரை ஆய்ந்து தேடி கண்டெடுத்து பணம் கொடுத்து கெஞ்சி தாங்கி தடுக்கிட்டு பாடாப்படும் அகண்ட பாருலகீரே. அப்ப நீ உயிரினா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? தெய்வம் கேக்குறாங்க. இந்த வக்கீல கையில இருந்து காமிப்பாங்க. இப்ப போய் இவர் போய் கொலை பண்ண எங்க இருப்பான், இவர் போய் இவர் தான் நாக்கு படப்படன்னு ஆச்சு 5000 ரூபா. அப்ப எது சம்பாதிச்சிச்சு? அந்த உயிரை கொஞ்சம் விளக்கிட்டா தெய்வம் கேட்பாங்க. அந்த உயிரை கொஞ்சம் விளக்கிட்டா பேசுமா? அப்ப தெய்வம் கேட்கறாங்க, உன்னை தூக்கிக்கிட்டு இந்த காடு மேடு மலையெல்லாம் சுட்டுச்சே
அந்த எஜமான நீ ஒரு நாளாவது நீ பாத்தியா? அந்த எஜமான அறியணுமான்னு நினைச்சியா அப்படின்னு கேக்குறாங்க. உன்னை தூக்கிட்டு காடு மேடி நீ கார் எடுக்கிறீங்க, கொஞ்சம் ஒரு நரம்ப இறைவன் மாத்தினா போதும், உங்களுடைய நினைவு மாறி போகும். காலில் ஒரு நரம்ப லேச தட்டும் கால் ஓடாது. இது குர்ஆன்ல எடுத்தீங்கன்னா அவ்வளவு இருக்கும். இறைவன் நினைத்தால் உன்னை தண்டிக்க நினைத்தால் உன்னை தினந்தோறும் தண்டிக்க வேண்டும். இறைவன் உன்னை தண்டிக்கணும்னு நினைச்சா உன்னை தினந்தோறும் பல தடவை தண்டிக்கணும். ஆனா தண்டிக்கிறாங்களா? பெருங்கருணையாளன் இறைவன், பெருங்கருணையாளன். எது நம்ம வந்தது பூமிக்கு வந்திருக்குது, அது எதை செய்யுது, அதுக்கு இருந்தாலும் அதுக்கு நன்மை அளிப்போன்றதான். என்னைக்காவது ஒரு நாள் திரும்புவான். இவன் என்னைக்காவது ஒரு நாள் தன்னுடைய உயிரை நினைச்சு திரும்புவான்றதுக்கு தான் அப்ப தெய்வம் தான் கூட உன்னை காடு மேடு மலையெல்லாம் தூக்கி சுமந்துச்சு அந்த எஜமானனை நீ ஒரு நாளாவது பார்க்கணும் ஆவல் கொண்டாயா? அப்ப அது எப்படிப்பட்டது, அது என்னென்ன செய்யுதுன்றாங்க. அடுத்தது, இந்த உயிரானது உன் தனது உபகரிப்பினை கவனிக்காமலும் இப்பேற்பட்ட உன்னை கூட சரி பண்ணி சட்டை பண்ணாமலும் எழுந்து பிரிந்து புறப்பட்டு போய்விடுகிறது என்பதை நன்றாய் நிச்சயமா நீங்கள் எல்லோரும் தெரிந்திருக்கின்றவர்கள். ஆதலினாலேதான் அந்த கைதேர்ந்த வல்ல பண்டிதர் என்று சொல்பவரை ஆய்ந்து தேடி கண்டெடுத்து பணம் கொடுத்து கெஞ்சி தாங்கி தறிக்கிட்டு பாடாப்படும் அகண்ட பாருலகிலே இந்த உயிருக்காக வேண்டிய அரும்பாடுபடுகின்ற அன்புடைய உயிரை ஏன் உயிர் நமக்குள்ள இருந்துகிட்டு பண்ணுதுன்னா, என்னைக்காவது பார்ப்பான் உடலை நம்ம இருக்கிறோம், என்னைக்காவது நம்ம கிட்ட திரும்புவோம். அதனாலதான் இந்த உயிரானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த உயிருக்காக வேண்டிய அரும்பாடுபடுகின்ற அன்புடைய உயிரை, எல்லா சீரும் சிறப்புகளும் தருகின்ற உயிரை, சர்வ வளரும் ஆண்மையும் தருகின்ற உயிரை, எல்லா கல்வி கலை கண் காட்சியும் தருகின்ற உயிரை, சர்வ மதிப்பு குதிப்பு மகிழ்ச்சியும் தருகின்ற உயிரை, எல்லா இன்ப இச்சைகளும் தர உனக்கு இரவு பகல் ஓயாது ஊழியம் செய்து கொண்டிருந்த லஞ்சிய லட்சிய உயிரை அப்படின்னாங்க. நம்ம உடல் தூங்குது, உயிர் தூங்குதா? உயிர் தூங்குனா இருப்போமா? நம்ம எப்பயுமே என்னைக்கு இந்த பூமிக்கு வந்தையோ, சவத்துல இருந்து நீ பிரசவமாய் வெளியே வந்த அன்னையில இருந்து உன்னுடைய இறுதி நாள் வரைக்கும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்றாங்க. அதுதான் சொல்லுவாங்க, எல்லா இன்ப இச்சைகளும் தர உனக்கு இரவு பகல் ஓயாது ஊழியம் செய்து கொண்டிருந்த லஞ்சிய லட்சிய உயிரை, வரம்பு கோடற்ற, இதுக்கு சட்டை, நம்ம அப்பா நம்ம சொல்லுவாரு, இது சட்டை முதல் தூளம் சொல்லாதீங்க, இது சட்டை, இது எப்ப வேணாலும் தூக்கி போட்டுரும். இந்த சட்டை இருக்குது, இது எப்ப வேணாலும், அது வரம்பு கோடற்ற. இது வயது உண்டு, 50 இருக்கலாம், 60 இருக்கலாம், 80 இருக்கலாம், 100 இருக்கலாம், அதுக்கு மேல போதா இல்ல. ஆனா அதுக்கு வரம்பு கோடற்ற வயலுடைய கிரணோதய உடம்பு உயிரை, உனக்கு உணர்ச்சி உணவு சுவையுடன் எடுத்து ஊட்டிக் கொண்டிருந்த இணை துணையான உயிரை அப்படின்னாங்க. உனக்கு என்னைக்கும் இணை துணையாவே இருந்துகிட்டு வந்துச்சே அந்த எஜமான நீ பார்க்க வேண்டாமா? அதுக்குதான் இந்த ஊரேனாங்க, அந்த இணைதுனான உயிரை. அப்ப என்ன பண்ணணும்? அதனை கண்டு அந்த உயிரை கண்டு தரிசனை பண்ணி அதன் மூலம் என்ன பெறணும்? சிரஞ்சீவித்தனம் பெறுவதற்கு ஒரு நாள் ஒரு பொழுதாவது மறந்தா போலேனும் இச்சை வராமல் இருப்பதற்கு காரணம் எண்ணத்தினாலே என்று நீங்கள் எல்லோரும் என்னை நோக்கி கேட்டதாக வைத்துக் கொள்வோம். இது யார் கேட்கணும்? மனிதனா பிறந்த ஒவ்வொரும் கேட்கணும். ஆனா யாரும் கேட்கறதுக்கு எந்த தரிசனம் இல்லை நமக்கு. அவங்களே கேட்டாங்க, கேள்வியும் கேட்டு பதிலும் கொடுக்குறாங்க. எவ்வாறு கேட்கும் போது சொல்ல தெரியாத தேரலாக மனித கோலத்தில் நான் இருக்கலாமா பிறப்பரே? நீ கேளு, நான் சொல்றேன் அப்படின்றாங்க. தெய்வம் பல ஒளியாளர் குறிப்பிட்டாங்க, உனக்கு வேணும்னா என்கிட்ட கேளு அப்படின்வாங்க. அப்ப அப்படிப்பட்ட உயிர். அப்ப அதுக்குதான் ஏன் இந்த ஊரான ஊர் உயிர் பெயரேற்றும் ஊர் சொன்னாங்கன்னா, இந்த உயிரை பத்தி தெரிஞ்சு இந்த உயிருக்கான ஒரு கல்வி. இது கல்வி என்ன? உயிர்கல்வி அப்படின்னாங்க. நம்ம மிக கல்வி என்னது? உயிர்கல்வி. அந்த உயிரை அறிஞ்சதுனாலதான் இப்ப நம்ம இதுல படிச்சோம், ஜாதி கோலம் பாராதே இருந்தமணி அது மன்ற மவுனவித்தே அந்த ஆதிநூறாணியை அவர்கள் தன்னில் அறிந்தவர் அவர் அன்பில்லையானி முத்தே அது மல்கியாமன் தெரிய விங்கு ஏற்றி அது என் உள்ள திருவிளக்கே அது எந்த நேரத்திலும் சந்திர கலாநிதி என் முன்னிலே இருக்க. அவருடைய ஒளி எப்படி? அது ஈரேல் உலகம், இந்த உலகம் மட்டும் இல்ல, ஈரேல் உலகம் ஒளிக திருவீசும் என் உள்ள கொழுந்தழகி அது என் உடம்பு உயிர். எங்க தெய்வம் என்ன கொடுக்குறாங்க? என் உடம்பு உயிர் எல்லாம் கலந்து இனிச்சிச்சு அப்படின்னாங்க. என்னுடைய ஆசான் கொடுத்த உடனே நான் ஒரு காலத்தில் இயங்கி இருந்தேனே,
நமக்கு கிடைக்காமலா போய்விட்டார்கள்? நமக்கு ஒரு சிவபெருமான் வரமாட்டார்களா என்று இயங்கிய காலம் இருந்ததே. அதை என்னுடைய ஆசான் வந்த பிறகு அது என் உடம்பு உயிர் எல்லாம் கலந்து இனிக்க அந்த வந்த இன்பம் பழகி, அந்த பழக்கத்துக்கு தான் நம்ம ஊர். இந்த இன்பத்தை பழகணும் தான் நம்ம ஊரு அப்படின்னாங்க. அது அது என்ன கொடுத்தாங்க? என்னுடைய ஆசை என்ன பண்ணாங்க? அந்த ராசை காட்டி, அந்த ஆசையை தூண்டாங்க. அதை காட்டி காட்டி அந்த ராசை காட்டி பூட்டி எந்தன் காம பண்டோ அதை பழுதாக்கி நாயே, அது என்றும் அழியா மடிமேடை ஏற்றி உன் இன்ப குடியாக்கி நாயே. அந்த தில்லை அமுதம் அவங்க கொடுக்க கொடுக்க என்ன ஆச்சு? இந்த உலகத்துல உள்ள எதுவுமே எனக்கு வரல, எல்லாமே மறைந்தது. அந்த தில்லை அமுதம் எனக்கு எடுத்து ஊட்டி நீ அது என்னுள் தித்தித்த நாள் முதலாயே, இந்த புல்லும் பூமிதனில் இந்த உள்ள உணவு அதை புசிக்க அது ருசிக்குதில்லையே. அந்த போதையால் சிவபோதையில கொண்டு விட்டாங்க. என்ன? அந்த போதையால் இங்குள்ள எல்லாம் மறந்து உன் பின்னாலே ஏதோடந்தேன். அந்த பொக்கிண்ணத்தின்பால் அந்த கஞ்சாவும் கலந்தந்த அந்த போதை என்றே தெரிந்தேன். அதை நம்மளுக்கு கொண்டு வந்தாங்க. அது எத்தனையோ கோடி, ஒண்ணு இல்ல, அது எத்தனையோ கோடி இந்த வெள்ள காட்சி அதை யான் அணைந்தே நான் மகிழ. அந்த இத்தனை செல்வமும் நீங்கள் எல்லோரும் காண்பீர் என்று நான் உடல் பொருளாவே தத்தம் பண்ணி பெற்றேன். ஆனா எனக்கு என்ன? உங்களுக்கு எதையும் இல்லாம இலவசமா எடுத்து கொடுக்குறேன்ட்டாங்க. இந்த இத்தனை செல்வமும் நீங்கள் எல்லோரும் காண்பீர் என்று எந்த நாவோ நவில. அது எல்லோருமே இந்த டக்கு நடிப்பாங்க. அது எல்லோருமே இந்த எல்லா ஜாதிகளுமே இந்த எவ்வுலகமும் அந்த இன்பம் அறிந்திட அது எந்த நிடநாட்டம் அது ஏக பராபர புரணமேதினோ என் நீதய தோற்றம். அதை பெற்றனாலதான் எனக்கு இவ்வளவு பெரிய அந்த மகிழ்ச்சி வந்துச்சு. அதை உங்களுக்கு நான் மிகவும் இலவசமாக எந்த உடல் பொருளாவை தத்தம் பண்ணி நம்ம கேட்டாங்க, இலவசமா அவங்க தவ புதுமையில கொடுத்தேன்னாங்க. அந்த என்ன தவ புதுமைனா, அந்த எத்திய எத்தாலே எத்தாதெல்லாம் எத்திக்கொள் என்று எடுத்தறிந்தார் சொத்துரிமை கொண்ட வித்தகரால் சொர்க்கபதி நாம் போய் சேர்ந்த நம்ம சேர்ந்ததால் நாம் பெற்ற பேர் அனந்தம். அது செப்ப தொலையா தவ புதுமை, நம்மளுடைய தெய்வம் அவர்களின் தவ புதுமையினால் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னாங்க. அப்ப அந்த தவ புதுமையை பெறதுக்கு தான் நாம் இந்த மெய்வழிக்கு நாம அதை பெறதுக்கு அவங்க இலவசமா கொடுக்குறாங்க. நாம அதை வாங்கி பருகணும். நம்மளுடைய செயல் அப்படி இல்லை. ஆனா எந்நேரம் பார்த்தாலும் என்ன ரெண்டு வழின்னுவாங்க. மேலும் சத்திய சுத்த நீதி ஏதாவது அழியா பொருள் எது? ஜீவன். இது அழியும் பொருள். மேலும் சத்திய சுத்த நீதி எதார்த்த அழியா பொருளானது மனுக்கோடி சதலங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் மாறாத கைவழித ஜீவான்ம வாழ்வினை அறிந்து அடைய நியமனிக்காது. அதற்காக தந்துள்ள இச்சை பக்தி ஆசை அன்பு, இது ஒரு வழி இருக்குது. இன்பத்தை நாடி வர்றது. மெய்வழிக்கு ரெண்டு வழி இருக்குது. இன்பத்தை நாடி வர்றது இச்சை பக்தி ஆசை அன்பு. ஒருத்தனுக்கு உலகத்துல கூட பணம் சம்பாதிக்கணும்னா அந்த இச்சை இருக்கணும், இல்லாட்டி சம்பாதிக்க முடியாது உலகத்துக்கே. அப்ப அதுக்கு மட்டும் இல்லாதா? இது ஒரு வழி. அப்படி இல்லையா, அச்சம் பயம் ஆயுதல், இது ஒரு வழி. ரெண்டும் ஒரே கோயிலுக்கு தான் கொண்டு போவோம். நீங்க இந்த வழியும் வரலாம், இந்த வழியும் வரலாம். அப்ப என்ன பண்றோம்? ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிட்டு மனிதன் என்ன பண்றோம்னா, நாமளும் தான், நம்ம யாரும் சொல்லக்கூடாது, நாமளும் இப்ப இருக்கிறப்ப இந்த இடத்துல ஓடுது. அப்ப என்ன ஆயிடுது? ரெண்டுத்தையும் எதுக்கு பயன்படுத்துறோம்னா, அந்த இச்சை பக்தி ஆசை அன்பினையும் அச்சம் பயம் ஆயுதலையும் பொய் பாவ குடித்திமிர வளல் வாழ்வினுக்கே தரவிட்டு கொண்டு அந்நீதி வாழ்வினுக்கு ஒரு சிறுநேர அற்பத்தன சொற்றாயம் மட்டும் பூசிக்கொண்டு அது அவாவிலேயே ஓடி. அப்ப அமானிதம் வாங்கிட்டு இருக்கோம்ல, நம்ம எல்லாருமே அமானிதம் வாங்காம இந்த உலகத்துக்கு ஆக முடியாது. அமானிதம் பெற்றுதான் இந்த உலகத்துக்கு வர முடியும். அது அவாவிலேயே ஓடி இரவிடம் பெற்ற அந்த அமானித கடன் பொதி சுமந்த அநியாயக்கார கலியனாய் அனந்தம் கோடி காலமெல்லாம் வழி நரகத்திலே அயராது அலறி தங்கி திருத்திருப்பதற்கு பிரயாண கோலம் பூண்டு என்று செல்லும் மரணத்தை பத்தி சொல்றாங்க கர்த்தர்கள். அந்த மரண முதல் வாசற்படியை குறித்து, அது ஒண்ணு இல்லப்பா, சும்மா மரணம் என்ன, ஒரு சிறிய அற்ப நேரத்து மரணம் அப்படின்னா மக்கள் என்ன நினைச்சுக்கிட்டாங்க,
மரணம்னா அப்ப ஜஸ்ட் போச்சுன்னா முடிஞ்சு போச்சு, இதுக்கு போய் அடிச்சுக்கிற. எடுத்து கர்த்தர்கள் சொல்றாங்க, மரணம் நினைக்கிற மாதிரி இல்ல, கொடுமையானது, அது பணுவலும் பாடலாலும் பகந்த விற்பனங்களாலும் அனுபவித்தறியீர் நீவீர் அழுதுய மரணம் தன்னை. அனுபவித்து அறிந்து வந்தவர்கள் தான் கர்த்தர்கள், எல்லாரும் கிடையாது. மரணத்துக்கு போய் அனுபவித்து அதை அறிஞ்சு அப்புறம் தான் மக்கள் கிட்ட வருவாங்க கர்த்தர்கள். அது இயேசு கிறிஸ்தா இருக்கட்டும், அல்லது நபிகள் நாயகமா இருக்கட்டும், அல்லது மாணிக்க வாசகரா இருக்கட்டும், அல்லது வள்ளலாரா இருக்கட்டும், எல்லாருமே மரணத்தை வென்றவர்கள். தெய்வமும் மரணத்தை வென்றுதான் வர்றாங்க. அதான் சொல்றாங்க, பணுவலும் பாடலாலும் பகந்த விற்பனங்களாலும் அனுபவித்தறி இன்னிவீர் அழுதுயர் மரணம் தன்னை. அனுபவித்து அறிந்து வந்து அருளுவர் அவர்தம் கையில், அதனால் சன்னதங்கள் இளங்கன் என்று. அதனால எனக்கு என்ன பெற்றேன்? சன்னதங்களை பெற்றேன். சாத்துவன் சாயுத்துவன் என்னாங்க. அப்ப என்ன பண்றோம் நம்ம? அதை சொன்னா, அவங்க எடுத்து சொன்னா, அது ஒரு சிறிய நேரத்து மரணம், அது ஒரு குறுகிய அற்ப காலத்து அவத்தைதானே என்று நினைக்கும். அதன் நீளம் நிலை தெரியாது. அது தெரியலாதான் நீ பேசிக்கிட்டு இருக்க. அதன் நீளம் தெரியாது, என்னினம் போல் தோன்றி நிற்கின்ற பிறவியனே அப்படின்னாங்க. அப்ப அந்த மரணம் என்பது மிக கொடுமையான ஒரு இது. அந்த மரணத்தை பத்தி நம்ம இதுல கூட சொல்லுவாங்க வாழகற்பத்துல, அது கொக்கிருமல் பத்தம் கக்குமோ காலநீர் குத்தும் வெள்ளை வெட்டை பக்கச்சுளையுடன் கொத்துடனே இத்து விழ உன்னை சித்திரவதை செய்யும் செய்யும். அணுக்கோடு தோறும் காமாலை சோகை நத்தம கோதாரம் கோமாரி வெட்பு குலபாதத்துடனே உன்னை கொத்துடனே இத்து விட சித்திரவதை செய்யும் செய்யும். அப்பா, அதுக்கு எங்கிட்ட இருக்கு அந்த மருந்து, அதை மாத்தக்கூடிய மருந்து மாதவன் தவ மருந்து இருக்குது. அது நீங்க எல்லாரும் வாங்கி படுவீங்க. இப்ப அதான் நம்ம பருகிட்டு இருக்கோம். அந்த மருந்தை தான் இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும். ஒரு காலத்துல தெய்வம் 13 ஆண்டுகள் நான் பெற்ற நினைத்த இடத்தில் ஒரு தலை கிட்டாவதா என்று இயங்கிய காலமும் என்னுடைய மெய்ஞான வாழ்க்கையில் உண்டு அப்படின்னாங்க. ஆனா இன்னைக்கு எத்தனை இடத்துல அவர்கள் நினைத்த இந்த ஒரு தெய்வீகத்தை எடுத்து பேசணும்னா 12 ஆண்டு குரு கூட இருக்கணும். நமக்கு அந்த இதை கொடுத்துருக்காங்களா தெய்வம்? இல்லையே. நீ உன்னை நினைத்து பேச நினைக்கின்றாயா? உன் நினைவுக்கு வந்ததை விட்டு ஓட்டு, நாம் உன் நினைவில் நின்று பேசுகிறோம். அப்ப எவ்வளவு பெரிய பெருங்கரணையாளர் இந்த உலகத்துல. சட்டம் இதுவரை வந்த சட்டம் மெய்ஞானம் பேசணும்னா அதுக்கு மெய்ஞானத்தை பெற்று அந்த மரணத்தை வென்றவர்கள் தான் பேச முடியும்னு இருந்திருக்கு. தெய்வம் அதையும் நீக்கிட்டாங்க. எல்லாம் நம்மள உள்ளது எல்லாம் தூக்கி வலையில போடு, வாரி போடு, அப்ப நம்ம இதை பேசிக்கலாம் அப்படின்றாங்க. அப்ப அது போல அந்த ஒரு தெய்வீகத்தை நம்ம அடையிறோம் அப்படின்னாங்க. இன்னொரு நான் முதலா எப்பயுமே வந்தேன்னா ஒரு பகுதியை நான் எப்பயுமே முதல் சபைக்கு, அதாவது ஒரு சபைக்கு முதல்ல வேணா அந்த பகுதியை நான் எடுத்து நான் எப்பயும் பேசுறது உண்டு. ஏன்னா மான்மியம் பத்தி எல்லாம் தெரியும். மான்மியம் வந்து மிகப்பெரிய பொக்கிஷம். தெய்வம் அவர்கள் இதை ஒரு தெளிந்த நீரோடை என்று சொன்னார்கள். மான்மியம் என்பது தெளிந்த நீரோடை. அல்ல துடுப்பு போட வேணாம், நீ படகளை ஏறி அமர்ந்தால் போதும், அது உன்னை எந்த எல்லைக்கு கொண்டு சேர்க்குமோ அந்த எல்லைக்கு சேர்க்கும் அப்படின்வாங்க. இது எங்க மாமா, எங்களுக்கு தாய் மாமா வந்து எங்களுக்கு சொன்னாரு. எப்பன்னா 8 வயசுல, எனக்கு இன்னைக்கு 53 வயசு, 8 வயசுல இதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உயிர் இனிக்கும் அப்படின்னாரு. அது என்ன உயிர் இனிக்குமா? ஆனா அப்ப தெரியாது. ஏன்னா 8 வயசுல 10 வயசுல உயிர் இனிக்கிறத பத்தி நம்ம பேச முடியாது. அப்ப உண்மையாலுமே ஏதோ உயிர் என்ன மாமா சொல்றாரு. இதை இப்ப நீங்க படிச்சு வச்சீங்கன்னா உங்களுடைய வருங்காலத்தில் உங்களுக்குன்ற ஒரு வாழ்வு, உங்களுக்குன்ற மெஞ்ஞான வாழ்விலே இறைவன் அளிக்கும் அந்த வாய்ப்பிலே உங்களுடைய உயிர் இனிக்கும் என்று கூறினார். ஏன்னா தெய்வமே அந்த பகுதியை ரொம்ப விரும்புவாங்க. அப்பா மாமா பேரு மேவி பாலகிருஷ்ணன் இருந்தார். எங்க தாத்தாவுக்கு மட்டும் 3 பேரு, எங்க அம்மா ஒண்ணு, எங்க தாய் மாமா மேவி பாலகிருஷ்ணன் இருந்தார், மேவி ஜெகமகில இருந்தார். தெய்வம் யாரும் இல்ல பெரியா இருக்குன்னா அங்கிருந்து ஆலயத்துல சவுண்ட் கொடுப்பாங்க, ஏ பாலா அப்படின்வாங்க. உடனே தலப்பா வச்சுக்கிட்டு சும்மா சட்டையெல்லாம் போட மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு தான் மனப்படமா தெரியும். ஜீவசிம்மாசனம் பருவம் எல்லாம் மனப்படம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் உட்காந்துட்டு இப்படி கீழே உட்காந்துக்குவாங்களாம். மேல இருந்து கீழே உட்காந்துக்குவாங்க. கீழே உட்காந்துட்டு ஒரு மெல்லிய சல்லா ஒண்ணு வச்சிருப்பாங்களாம். அதை அப்படியே மேல போட்டுக்குவாங்களாம். எறாத அப்படின்னு வாங்கலாம். அதை எடுத்து முடிக்கிற வரையும் தெய்வம் அப்படியே கீழே குனிஞ்சாக்கள் இருப்பாங்களாம். அதை முடியும் பொழுது அதை எடுத்து புளிஞ்சு காமிச்சாங்களாம். அந்த துணியை எடுத்து எங்க மாமா அப்படியே கண் முன்னாடி காமிச்சாரு. எனக்கு அப்படியே கண்ணில் தாராதாரையா தண்ணீர் விட்டேன். அதை எடுத்து அப்ப எவ்வளவு நாள் பாட்டையாவை பிரிஞ்சு தெய்வம் வந்து மக்கள் கிட்ட வந்து ஆண்டு கணக்கில் ஆயிடுச்சு. ஆனாலும் தன்னுடைய குரு பெருமானை நினைத்தும் பொழுது அவர்கள் அந்த முழு அந்த செயல் என்பது அவங்களுக்கு அவ்வளவு ஒரு இது ஏற்பட்டது. அதனால என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய ஆசானை விட்டு பிரிந்து இருப்பதானது வேங்கைகள் அந்த காட்டினுள் ஒரு மான தோலை உரிச்சு விட்டாப்புல இருந்துச்சு. எனக்கு என்னோட ஆசானை பிரிவானது, அதனால அந்த பிரிவானத்தை அப்பயே நாங்க இது பண்ணாங்க. அப்போது எங்களுக்கெல்லாம் குலதெய்வமாக வர இருக்கும் குருநாயகம் அவர்களுக்கு நிறையாட்சி பீடமாகிய ஜீவ சிம்மாசனம் ஏற்றி வைத்துள்ள செஞ்சடாமுடி மகுடராகிய பிரானவர்களின் கூடவே தொடர்ந்து பின்பாகமாகவும்
அல்ல இன்புறம் ஓர் வில்லுடை நீள தூரத்தே எப்போதும் போலவே சென்று கொண்டிரான் இந்த நடையிலே. அவங்களுடைய அந்த எவ்வளவு இருந்துச்சான், ஒரு வில்லுக்கு அம்புக்கும் என்ன அவ்வளோ அந்த 22 வருஷமும் தன்னுடைய ஆசான் ஒன்றே கதி என அவர்கள் பின்னாலேயே அப்படிதான் சொல்றாங்க. அதை அந்த வில்லுடைய நீள தூரத்தை போல எப்போதும் போலவே சென்று நடையிலே தந்தையர் அவர்களின் அந்த விரிவு சிகை அசைவும் எத்தனை காமிச்சிருப்பாங்க. ஆசான் கிட்ட எவ்வளவு ஜாட காமிச்சிருப்பாங்க, ஜாட பாய்ச்சல பேசிருப்பாங்க, வாக்குல கொண்டு வந்திருப்பாங்க. அது எல்லாம் நினைவு கூடுது அவங்களுக்கு. அந்த தந்தை அவர்களின் அந்த விரிவு சிகை அசைவும் முன் வளைவு பின் கவன கைவாறு கவின்னடையும் நெடுங்கால காலங்களாக தங்களின் உயிரிலே தித்தித்து, உடலை சொல்லல, தங்களின் உயிரிலே தித்தித்து ஒட்டி மனம் நிறைந்திருந்ததை எண்ணி பார்ப்பார்கள். இதனை நாம் இனி என்று காண்போமோ என எண்ணமுற்று இயங்குவார்கள். அதன் பின் அடுத்தடுத்து முகத்தை பார்ப்பார்கள். சிற்சில சமயங்களில் அருமருங்கு கலப்புன்னா அருமருங்கு கலப்பு அருள் விரிப்பாகிய விளக்க காலத்தே தீர்க்கதிட பதிப்புக்காக முகம் விரல் கையெழுப்பி சிறசதைத்து குறிகாட்டுகின்ற அந்த அழகு வியப்பை நினைப்பார்களே. இதனை நாம் இனி என்று காண்போமோ என எண்ணமுற்று இயங்குவார்கள். பலகால நாளெல்லாம் ஆங்காங்கு நடந்து கடந்து, என்ன வண்டி வச்சுக்கிட்ட போனாங்க 2 பேரும் 22 வருஷம் கால்நடை, ஒரு இது காலனி கிடையாது, எதுவும் கிடையாது. பலகால நாளெல்லாம் ஆங்காங்கு நடந்து கடந்து சென்ற அந்த நெடும்பாரதத்தை நினைவோருவார்கள். இதை நினைக்கும் போது பலபலவின்று கண்ணீர் உதிர பதைப்பார்கள். அப்போது தங்கள் பாதை மறைபுறம் தந்தையர் மேற்பூத்த மேனியும் பார்ப்பூத்த தூலமும் இனி பார்ப்பதென்றோ பெற பதறுபார்கள். ஏற்பூத்த செழுமுகமும் சீர்பூத்த செஞ்சொலும் செவியேற்பதென்றன சிதைகுவார்கள். தார்பூத்த செங்கமல தாழ்மலரை நினைவார்கள். செவ்விரிவு பூத்த செயல்வெளிகளான தன்னுடைய ஆசானுடைய காதலை பத்தி எப்படி சொல்றாங்க. இன்னைக்கு உலகத்துல காதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். காதல்னா என்னன்றாங்க, செவ்விரிவு பூத்த செயல்வெளிகளான கருணை எதுபூக்கும் கார்விழி இரண்டும் கண்கொண்டு கண்டு காதலிப்பார்கள் அப்படின்னாங்க. நீ நினைக்கிறதா உயிரினுடைய ஒட்டு அப்படின்னாங்க. செவ்விரிவு பூத்த செயல்வெளிகளான கருணை எதுபூக்கும் கார்வழி இரண்டும் கண்கொண்டு கண்டு காதலிப்பார்கள். தந்தை மந்திரம் மணக்கும் மதுரமுற ஒளியும் உலகத்துடைய அழகு மொத்தம் என்னுடைய ஆசான் கிட்ட தோத்து போச்சுனாங்க. அப்படியே பாட்டை அப்படியே அழகுல அப்படியே ஜொலிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தூளம் 600 வயசாச்சு. எப்படா தூள கலசம் வாங்கலான்னு இருந்துகிட்டு இருக்கும் பொழுது, ஆனா தெய்வம் என்ன கொடுக்குறாங்க, அவருடைய வாக்கு ரூபம் என்ன நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. உலகத்தின் அழகு மொத்தமே அது தோக்கடித்து விடும். என்னுடைய ஆசானுடைய வாக்குக்கு இணையாக இந்த உலக ஈடாகாது. தந்தை மந்திரம் மணக்கும் மதுரமுற ஒளியும் சுந்தரம்னு அழகு, சுந்தரமும் இன்றோடே நோக்கின்றோம் என்று தங்கள் சிந்தையில் வாழ்ந்து தியங்கி மறைப்பார்களே. அறியாத நாளில் அறிமூல வழியாய் கருவூறு சென்று மறுவிரைவி வைத்த வகை நினைவார்களே. தெரியாத பருவம் சூதானம் சொன்ன செய்தி நினைவார்களே. முச்சகத்துள்ள முடிதேவ வரமேலாம் மிச்சமேல் வைத்த அந்த விதத்தை நினைவார்களே. விண்ணுலாவி வரும் விமல நிலை வைத்து மெய்முத்திரிக்க தலை வைத்தது கத்தாவே அத்தாம். இன்று வளஞான காலம் ஆன்மீக நாட்டு எங்க பிரிவு ஏற்பட்டது, திருப்பத்தூர் கிட்ட இந்த மதுரை பக்கத்துல அந்த காலையூர் பொட்டம் நடத்தலாம். இந்த வான்மீக நாட்டு புத்தூரினால் இந்த பிரிவு வந்ததென புலம்புமன் சிந்தையில் அது கூறவர் மற்ற குமர குருநாதன் தூள குருமலையின் துணையை இன்றோடே விட்டிடவென்றே விளைந்ததே அன்றே. இந்த பிரிவு அன்னைக்கே போட்டாங்களா? இதுக்குதான் இந்த பிரிவு, இந்த உலகம் தோன்றிய காலத்திலே இந்த பிரிவு போடப்பட்டதான்ட்டாங்க. விளைந்ததே அன்றே, அன்று என்று இது வந்ததோ இன்று விடிந்தது என்று ஏங்கியே சென்று கம்மாக்கரை காட்டாறு வழியே தானே நினைந்து தணிகையர் பின்னே பெரும்பாறை பிடித்து நெடுந்தூரம் சென்று இந்த வழி அனுப்புதல் என்னும் பிரிவு சந்தர்ப்பம் வருவதற்காக இந்த காலகாலங்களும் கடந்தோடியோடி பிரிந்திடவென்று பிறந்தனவினால் அப்படின்னாங்க. அது நேரமும் வேலையும் நின்றவோ தலம் அது காரையூர் பொட்டல் என்று பேர் கூறுவர். கள்ளர்கள் கொள்ளைகொள் களவு செய் மண்ணில் பறிமுதல் செய்யும் பழிகொலை மேடு வழிபோன பேர்கள் களவு கொடுப்பார்கள். அந்த இடம் என்ன, கொல்ல போகிற இடம் தாங்க. அதாவது திருடு வழிப்பறி பண்ற இடம்.
ஆனா அங்க என்ன நான் கொள்ளை கொடுத்தேன்? என்னுடைய ஆசானை கொள்ளை கொடுத்தேன் அப்படின்னாங்க. என்னுடைய ஆசானை நான் கொள்ளை கொடுத்தேன். இவ்வாறு எதுக்காகன்றாங்க, பாட்டை அங்கதான் கொடுக்குறாங்க. இது எதற்காக என்னை பிரிவு ஏற்படுத்தினார்கள் என்றால், இவ்வாறு இரும்பெரும் மண்ணில் நின்று சந்தித்த நேர்முக தங்கனே, இதன் பின்னே வர இருக்கும் பிரளயாதிகளையும், பாட்டை அவனு சும்மா அவனு பிரிச்சு விட்டுல, மக்களுக்கு நீ போகணும், உன்னை நான் பிரிச்சு வந்தது பண்றதுக்காக இல்ல, அந்த இதுக்கு சொல்லிதான் அதை கொடுக்குறாங்க. இவ்வாறு இரும்பெருமில் நின்று சென்ற நேர்முகத்தங்கனே, இதன் பின்னே வர இருக்கும் பிரளயாதிகளையும் அதன் இறுதி தீர்ப்பும் நடாத்தி இந்த வையம் முழுதும் ஒரு நெறிநீதியினுக்கு உட்படுத்தி உய்விக்க செய்யும் பெரும்பார பரப்பின் பலுவானது தலையேறி கனம் சுமந்து நிற்பதனை எண்ணி இது எவ்வாறு நடவு நாட்டி தலை நிமிர்ந்து வளர்ந்து விளைவேறி வர இருக்கின்றனோன்ட்டாங்க. இது எப்படி நடக்க போதோ? என்ன பாட்டையான ஒரு 500 பேர்த்த அனுப்பி விட்டாங்களா? தன்னந்தனியே அவங்க திருப்பரங்குன்றத்தை வட்டும் போது தனி ஒருவர் கையில என்ன பணம் இருந்துச்சா, இது இருந்துச்சா? ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? அவ்வளவு பெரிய ஊர் உண்டாயிருக்குது. எங்க பார்த்தாலும் இதனுடைய செயலானது விரிவாகி கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த ஊக்கமும் அந்த இதுதான் சொல்றாங்க. இது எவ்வாறு நடவு நாட்டி தலைநிமிர்ந்து வளர்ந்து விளைவேறி வர இருக்கின்றனவோ என நினைவுறும் தோறும் அது பாய்ந்தோடும் திகிலானது இளம்பன புதுக்கருக்கு சிந்தையினிடத்தே வந்து உள்ளுற உலாவி உராஞ்சும் கவலை மனத்தினராய் அடங்காத விமலுடன் வேரியவர்களாய் வேதாவை நோக்கி, தந்தையே உன்னுடம்பை தனிகேரென்றெண்ணி கூட தொடர்ந்தது குருவன் நீர்வராம், இணையிலா உன் வாக்கு இவ்வுடலை நோக்கியே என் பணம் மனைவி மனையும் பதியலாம் இடந்து விதிகதியும் நீ என விளைந்தது விமலாம், ஏலமாமலையே எந்த யாரூரா என்ன உமக்கு எவ்வாறு அறைவேன், எல்லா வளதும் எல்லாமே நிலையும் எல்லா செயலும் எல்லா காலமும் எல்லாம் உனதே உட்பன கற்பகாம், நீ விட்டபடியே நான் காண்பதல்லால், நீங்க கொடுத்துருக்கீங்க அது வழியில் நான் போயிட்டு இருக்கேன், நீ விட்டபடியே நான் காண்பதல்லால் நான் ஒன்றும் நினையேன் நாதாந்த நாதா, கடைக்கன் போட்டனை கைகொண்டு எழுந்த என் கமனாதி மலையே, அன்று என் கண் தொட்டது, என்னைக்கு உங்க என்னுடைய கண் தொட்டு உங்களோட வந்தனோ அன்று என் கண் தொட்டது உன் குடிலை தன்னை என்றுமே பிரியோம் என்று எண்ணினேன் ஐயா. எனக்கு என்னென்ன கொடுத்தீங்க? தில்லை வளநாடும் திருப்பால் கடல் வரமும் எல்லா அடக்கொடுக்கும் என் கையில் நீ தந்திரலி செத்து வரும் நாளையிலே இன்று உன் உடல் இழக்க என்னை தனித்தேக தொட்ட அதன் குறையோ எல்லாம் நிறை. தெய்வம் என்ன கொடுத்தாங்க? நீங்க என்ன கொடுத்தது அனைத்தும் நிறை, ஆனால் ஒன்று குறை, நீங்க என்னுடன் இல்லாததுதான் குறை அப்படின்னாங்க. அதான் சொன்னாங்க, அதை தொட்டவன் குறையோ முடிக்க துணிந்ததுவோ, என்ன முடிக்க துணிஞ்சிட்டீங்களா? நான் தான் இதற்கும் என் பிறவி 4 பேருக்கும் 4 பேர் வந்தாங்க, 2 பேர் மௌனி ஆயிட்டாங்க. ஒருத்தர் வாக்மி ஆனாரு, ஆனா கடை விரித்தோம் கொள்வார் இல்லை கடையை கட்டுக்கிறோம், அவரு வாக்மி ஆயும் அதை தெரிந்த கடைசியில் தெய்வம் மட்டும்தான். நான் தான் இதற்கும் என் பிறவி 4 பேருக்கும் கலை மலிந்த உன் நடன காட்சி செவிக்கில்லை இனி, பழங்கொழுங்கும் ஆள் தேடி பறவையினம் வாழ்ந்து பழம்பாடு சாய்ந்தவுடன் பறவையினம் போவது போல். ஒரு ஆலமரத்துல பழம் பழுத்திருக்குன்னா அது பழம் இருக்க வரையும் நீங்க ஆழத்தை கூட பார்த்துருக்கலாம், உள்ள வணக்கம் பண்ண முடியாத சத்தம் இருக்கும், ஆனா பழம் போயிடுச்சுன்னா இருக்காது. அது போல இங்க அதை ஒப்பிடுறாங்க. பழங்குழுங்கும் ஆள் தேடி பறவையினம் வாழ்ந்து பழம்பாடு சாய்ந்தவுடன் பறவையினம் போவது போல் என் ஜீவன் வாழ்ந்த அப்படின்னாங்க. தூளத்தை சொல்ல, என் ஜீவன் வாழ்ந்த ஏலமலை விருட்சம் தன் சொக்கனி மாற, சொக்கனின்ட்டாங்க, தன் சொக்கனி மாற தத்தளிக்குது என் பொறியே, வானுயர்ந்த பாவம் வளர்ந்த கலியுலகில் தனித்து வழி நடக்க தாங்களினால் வைத்திருந்து வைத்தனையே எந்தலையில் வானரசே எந்தகப்பா, உன் காலம் நீ இருந்த உட்ட துணை இல்லாது, ஒரு நாள் நான் ஏங்கிக்கின்றதுனே அந்த எல்லைக்கே என்ன கொண்டு வந்துட்டீங்களா, உன் காலம் நீ இருந்த உட்ட துணை இல்லாது அந்நாள் போல் என் காலம் ஆக்கி விட்ட என் தகப்பான்னு சொல்லிட்டு அந்த பாட்டோட கொண்டு முடிப்பாங்க. நேரம் அதிகமாயிட்டு இருக்கிறதுனால இன்னும் ஒரு நாள் வரும்போது நேரம் கூடவே வாங்கியே நான் அதை இன்னும் தெளிவா கொண்டு வரோம். அதனால எல்லோரும் அந்த மெய்ஞான வாழ்வில் நாம் அனைவரும் அந்த தெய்வீக வழியில் நடந்து இந்த முத்தி பெறுதல் இதுல உள்ள நன்மைகள் எவ்வளவு இருந்தாலும் அது நம்முடைய ஆசான் குருபெருமான்களை சாரும் என்றும், அதில் ஏதாவது தவறுகள் இருப்பின் அது எங்களையே சாரும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய முத்தி பெறலை மீண்டும் தொடரும். நமஸ்காரம்.